Hi guys, so welcome to Born to be Medico channel. So இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது 2025 எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எதுக்குன்னா முக்கியமாக நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு தான். அவங்க வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படியும் சீட்டு கிடைக்கும்னு நினச்ச எஃபர்ட்ஸ்லாம் போட்டு படிச்சிருந்துருப்பாங்க. அது சீட் மேபி ஜஸ்ட்டில் கிடைக்காம போயிருந்துருக்கலாம், இல்லாட்டி something might happen this year, that is 2026 going to be a newer year. So கண்டிப்பாக அது உங்கள் இயராக இருக்கும். அதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் மேபி ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். என்னதான் நான் படித்தாலும் இந்த ஃபிசிக்ஸ் இன்னும் எனக்கு தரவாக மாட்டேங்குது ப்ரோ, என்ன நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து மண்டேல ஏற்றுட்டிங்கன்னா, கான்செப்ட்லாம் ஏற்றுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக டெலிவரி பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் மண்டேல ஏற்றுறது தான் கஷ்டமே, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்துடும். இப்போ ஃபிசிக்ஸ் வந்து எப்படி தரவு பண்ணுறது, எப்படி நான் வந்து இப்போ ரீகலெக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் நான் வந்து இப்போ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டு இருக்கனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் ஃபிசிக்ஸ் வந்து இப்போ பர்டிகுலர் சாப்டர்ஸ் நான் படிச்சிட்டேன், ஒரு 4 சாப்டர். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாஸ் ஆஃப் மோஷன் இந்த மாதிரி சாப்டர் நான் படித்து முடிச்சுட்டேன்னா, லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் நான் வந்து ஒர்க் எனர்ஜி பவரோ இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வேவ்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், வேவ்ஸில் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் எடுத்து பார்த்தோன்னா நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் படித்தேன், நான் அதெல்லாம் சால்வ் பண்ணான்னு தெரியல, ஆனால் நான் இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், கொஸ்டின்லாம் போட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இது மீன் நம்ம தான் சால்வ் பண்ணியிருக்கோம், பட் ஏன் நம்மளுக்கு ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது அப்போ தான் நம்ம டிமோட்டிவேட் ஆகுறது. என்னடா நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம், இதே ரிப்பீட் இருக்கும்னு நினைப்பாங்க தெரியுமா. என்னடா இது ஆல்ரெடி நம்ம போன வருஷம் படித்தோம், அதுக்கு முந்தின வருஷம் படித்தோம், இந்த வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர் படிக்கிறோம், மறுபடியும் இந்த சாப்டர் எடுத்து பார்க்கும்போது நம்ம படிக்காத மாதிரியே இருக்கு, என்ன படித்ததே திரும்ப படிச்சுட்டு இருக்கோம், பட் ஏன் நம்மளுக்கு இப்போ மைண்டில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் உங்கள் மண்டேல ஓடி நீங்கள் பயங்கர கன்ஃபியூஸாக இருப்பீங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு நான் மெத்தட் சொல்கிறேன், இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கல, இன்கேஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் நான் சொல்ல வரேன், ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நம்ம படிக்கல, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மைண்டில் எப்படியும் எங்களோட ரீட்டைன் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அது எங்கேயும் போகல. நம்மளுக்கு வந்து அது நம்ம வந்து ஆக்டிவ் ரீகால் நம்ம பண்ணாமலே போயிருந்துருப்போம், திரும்ப ரீகால் பண்ணதே நம்ம பாசிவ் ரீகால் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவ் ரீகால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்தது உங்களுக்கு அப்படியே மைண்டில் சஸ்டெயின் ஆகும். ஸோ எப்படி நான் ஆக்டிவ் ரீகால் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, சின்ன மெத்தட்ஸ் நம்மளுக்கு சொல்கிற மெத்தட்ஸ், ஏதாவது மெத்தட்ஸ் நம்ம எப்படிலாம் ஆக்டிவ் ரீகால் பண்ணணும் சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் இருக்கும். அதை நீங்களா யோசித்து ஆக்டிவ் ரீகால் பண்ணணும். ஆக்டிவ் ரீகாலில் ஒன்றும் இல்லை, பார்க்காம எழுதுறது, பார்க்காம இப்போ படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்குறதே ஒரு ஆக்டிவ் ரீகால் தான், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை சொல்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்ண மெத்தட், அது எனக்கு எங்கே சார் சொன்ன மெத்தட், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் ஃபிசிக்ஸை ஒரு லாட் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ சாப்டர்ஸ் நேம்ஸ்லாம் ஷார்ட்டாக எழுதி, இப்போ இஎம்ஐ, எலக்ட்ரோமேட்டிக் இண்டெக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக நேம் எழுதி ஒரு லாட்டில் நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஆஃப் லாட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏர்லி மார்னிங் இப்படின்னா சரி, இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னே மொதல் வேலை எடுத்தோன்னே என்ன ஏன் மொதல் வேலை பார்க்க சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் நம்ம டஃப்னு நினைக்கிறோம், அதை நம்ம மைண்டில் நம்ம இருக்க மாட்டேங்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு லாட் பிக் அவுட் பண்ணுங்க. லாட் பிக் அவுட் பண்ணி உங்களுக்கு என்ன சாப்டர் வந்திருக்கு, எலக்ட்ரோமேட்டிக் இண்டெக்ஸ் வந்திருக்கா, இல்லை லாஸ் ஆஃப் மோஷன் வந்திருக்கா, இல்லை ஆசிலேஷன் வந்திருக்கா, வேவ்ஸ் எதுனாலும் அந்த சாப்டர் வந்திருக்கா, அது ஒன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த சாப்டர் ரேண்டமாக உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் வரிசையாக நீங்கள் எழுதுங்க. லைக் ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் எதுனாலும் எழுதி பார்த்துட்டு லைக் கிராஸ் செக் வித் யுவர் மாடியூல்ஸ், இல்லை உங்கள் நோட்ஸ் எதாவது கிராஸ் செக் பண்ணுங்கள், எப்படி நம்ம பண்ணலாம் கரெக்டாக எழுதுனா கரெக்டானு சொல்லிட்டு. இதை வந்து காலைல 1 ஹவருக்குள்ளே முடிச்சிருங்க. இது லெவல் 1, சரிங்களா. 1 ஹவருக்குள்ளே ஒரு பர்டிகுலர் சாப்டர் லாட் பிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான என்ன ஃபார்முலாஸ், கான்செப்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது லெவல் 1. இது ஃபர்ஸ்ட் 1 வீக் பண்ணுங்கள். 1 ஹவருக்குள்ளே இது முடிச்சிருக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே, சரிங்களா. செகண்ட் லெவல் இது என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஸ்டெப்ஸ் அகடாக போய், இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எழுதி பார்த்துட்டீங்க, கிராஸ் செக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க வீட்டில் தான் இருப்பீங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டாவது ரைட் ஃப்ரம் 1 to 50 கொஸ்டின் நம்பருக்குள்ளே ரேண்டமாக ஒரு 10 நம்பர் சொல்லுங்கள். ரேண்டமாக அந்த 10 நம்பரில் நீங்கள் வச்சிருக்க புக்ஸ் லைக் கொஸ்டின் பேங்க் புக் இல்லாட்டி பிவைக்யூ புக், அதில் 1 to 50ல் 10 நம்பர் ரேண்டமாக சொல்கிறாங்களா உங்கள் பேரண்ட்ஸ் சரி, இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவும் இது எல்லாமே மறுபடியும் 1 ஹவருக்குள்ளே பண்ணணும்.
ஓகேங்களா? மொத்தமாக 1 hour. ஃபஸ்ட்டு வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி பார்த்துட்டு கிராஸ் செக் பண்ணுறது 1 hour. நெக்ஸ்ட் லெவல் வந்து அது ஓரளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்க, இல்லை எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டீங்க, ஒரு சைக்கிள் ஆஃப் எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் திரும்ப வருது, முதல்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லாட்டை பிக்கப் பண்ணி இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ண மட்டும் கூடாது, அதை நீங்கள் அனலைஸும் பண்ணணும். தப்பு விட்டுருந்தீங்கன்னா இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? எப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்ச சாப்டருக்குள்ள பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இப்போ ஒரு சாப்டர் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் முடிக்கிறாங்க, நீங்கள் முடிக்கிறீங்க, அந்த சாப்டர் முடிச்சிங்கன்னா அந்த சாப்டர் லாட் மேக் பண்ணி லாட் புதுசாக மேக் பண்ணி இப்படி முடிச்ச சாப்டர் ரேண்டமாக காலைல பிக் அவுட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்டிவ் ரீகால் கண்டிப்பாக கிடைக்கும். ரெப்புடேஷன் உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், எப்படினாலும் நம்ம காலைல இருந்துச்சு பார்க்கும்போது. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து என்னோட டிப் வந்து அஸ் அ போனஸ் டிப்பாக இந்த வருஷம் நான் உங்களுக்கு 2026க்கு இதை கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஜனவரிலேருந்து. ஏன்னா நம்ம கையில் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. ஸோ நம்ம எஃபெக்டாக போடணும். எப்பவுமே உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஸ்கோர் கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்ற 2 சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியும் சரி பயாலஜியும் சரி ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆயிடும். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆக்டிவ் ரீகால் பண்ணுவோம். நம்மளுக்கே அப்போ தான் நம்மளோட லெவல் தெரியும், நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நம்ம மைண்டில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ண ரியலி ஒரு ஸ்கோர்ஸ் வில் கெட் பூஸ்ட். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சீட் எடுப்பீங்க. சரிங்களா? இதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் ஃபிசிக்ஸ் மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜிக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்த ஃபெல்லோ மெடிக்கோஸ் அண்ட் என்னோட ஜூனியர்ஸ் ஃப்ரெஷராக கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க, இல்லை அவங்க பார்சல் ட்ராப் பண்ணி கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு நீட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பாண்ட் டு மெடிக்கோ நீட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த மென்டார்ஷிப்பில் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். அஸ் அ பிரதரா, அஸ் அண்ணாவா, அஸ் அக்காவா, உனக்கு என்ன தேவை, உனக்கு வந்து நீட் எக்ஸாம் நீ என்ன ஃபேஸ் பண்ணுற, உங்கள் டிஃபிகல்ட்டிஸ் என்ன ஃபேஸ் பண்ணுற, நீ எங்கே லேகான்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்ட பேசி நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணனாலும் முடியும், இதெல்லாம் நீ கொஞ்சம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண, இல்லாட்டி உன்னோட ஸ்கோர் உன்னோட குறையுதா, நீயோட ரிவிஷன் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணு, இல்லாட்டி உன்னோட ஷெடியூலை மாற்று, இந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ். அதேமாதிரி உங்களுக்கு நிறைய இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்லேயும் சரி இன்ஸ்டியூட்லேயும் சரி, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, தம்பி ஃபீஸ் கட்டியாச்சு படிக்கிறதுவா வேலைன்ட்டுருவாங்க. அதேமாரி இன்ஸ்டியூட்டில் தம்பி நாங்கள் சொல்லி கொடுத்தாச்சு படிக்க வேண்டியது வேலைன்ட்டுருவாங்க. ஆனால் நம்மள யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம ஏன் மார்க் கம்மியாகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாரும் இந்த ப்ரோக்ராம் மென்டார் பண்ணுறோமோ அவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஃப்ரெண்ட்லி மேனர். ஸோ உங்களுக்கு புலம்பு வேணுமா தாராளமாக புலம்பலாம், எப்படி நான் பண்ணணும் எனக்கு தெரியல சொல்லி எங்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு முடிஞ்ச சில விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை. ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ண அப்படி ஐடியா கேட்டிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். பிகாஸ் ஃப்ரீனா நம்ம வந்து அது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எஃபெக்டிவாக இருக்கா. ஸோ அதுதான் வந்து பெய்ட் தான். ஸோ அது மினிமம் அமௌண்ட்டு தான். ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் 2026. இந்த வருஷம் நீட் 2026 எழுத போகிற ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே லைஃப் சேஞ்சிங் நியூ இயரை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது, லைஃப் சேஞ்சிங் இயரை இருக்க போகுது. ஸோ ஹாப்பி நியூ இயர். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். எனக்கு பிடிச்ச 2 அட்வைஸ் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட அட்வைஸ் இந்த கிளிப்பிங் நான் போடுறேன். அது நீங்கள் ஒரு பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? Always been someone that believes in the process. I'm not someone who looks at the result. So I was never thinking what if we lose the game. I was thinking what can be done. But the thing is not to think about the result. Result is whatever you do, the process you are following, the byproduct is the result. So if you need to revisit, you revisit the process. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். Bye guys, all the best.